ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். மட்டன் சிக்கன் சுவையை விடவே அதே அளவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சீசனில் வந்து இந்த தை மாதத்துலலாம் தைப்பூசத்துக்கு மாலை போட்டிருப்பாங்க. அப்படி இருக்குங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், 3 பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து 2 வச்சுருக்கேன். 2 போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிவிட்டுங்க. கருவேப்பிலை போட்டுங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிவிட்டதுக்கப்புறம் பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஒரு அரை ஸ்பூனுக்கு. அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போன அளவுக்கு வதக்கிவிட்டுட்டு 2 தக்காளி மீடியமான தக்காளி வச்சுருக்கேன். அதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி போட்டுக்குங்க. தக்காளி வந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லா கொதி வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா இது பண்ணி விட்டுட்டு, சோயா பீன்ஸ் வந்து நான் கொஞ்சமாக உப்பு போட்டு சுடுதண்ணியில் எடுத்து நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிவிட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அப்புறம் சீரகம், கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்குங்க, தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவாங்க. அரைச்சதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு நல்லா இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ரொம்பவுமே ருசியாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி தகவலெல்லாம் வேணும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.